மனமே முருகனின் மயில் வாகனம். இன்றும் காதுகளில் ஒலிக்கும் தெய்வீக பாடல் இது. இப்படி பல புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர்தான் கொத்தமங்கலம் சுப்பு. கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், நடிகர், திரைப்பட இயக்குனர், கதை வசனகர்த்தா, வில்லிசை கலைஞர் என பன்முகங்கள் கொண்டவராக அறியப்பட்டவர். 1935 ஆண்டில் கே. சுப்பிரமணியம் இயக்கிய பட்டினத்தார் திரைப்படத்தில் நடித்தார். அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தது. விகடனில் இவர் எழுதி தொடராக வந்த தில்லானா மோகனாம்பாள் படமாக வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இவரது பாடல் வசனங்களில் நையாண்டியும் நகைச்சுவையும் கலந்து மணக்கும். சந்திரலேகா, ஔவையார், நந்தனார், மிஸ்மாலினி, வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற ஜெமினி எஸ். வாசனின் புகழ்பெற்ற படங்களின் வெற்றிக்கு பின்னே சுப்பு அவர்களின் பங்கு அளப்பரியது. இப்படி தமிழ் திரையுலகின் முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் கொத்தமங்கலம் சுப்பு. கண்டேன் கடவுளை என்ற நம் அற்புத தொடரில் கொத்தமங்கலம் சுப்புவின் மகனான விஸ்வநாதன் தன் அப்பாவை பற்றியும் ஆன்மீக அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். தினமலர் ஆன்மீக மலர் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்று இந்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெருமை தருகிறது. எத்தனையோ ஆண்டுகள் தினமலர் நேயன் நான் வருடக்கணக்காக படித்து வருகிறேன். ஆகினால் இந்த ஒரு அற்புதமான தினமலரில் எல்லாமே பொக்கிஷம், அதில் ஆன்மீக மலர் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் புதல்வன், இரண்டாவது மகன் விஸ்வநாதன். இன்று என்னுடைய தந்தையாரை பற்றி பேசும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை பெருமையாக நினைக்கிறேன். வணக்கம் விஸ்வநாதன் சார். தமிழ் திரையுலகையே பிரமிக்க வச்ச உங்க அப்பா கொத்தமங்கலம் சுப்புவோட குணநலன்கள் பத்தி சொல்லுங்க சார். அப்பாவுடைய குணங்களை சொல்வதற்கு அளவிடற்கு அரியது. அதாவது ராமாயணத்தில் ராமனுடைய குணங்கள்னு பேசுகிற போது ஒரு 16 குணம் சொல்லுவாள். கிட்டத்தட்ட அதே அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சொல்லலாம். இதை நான் அப்பா பாராட்டி சொல்லணுங்கிறதுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு நலன்கள் உண்டு, அத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவருடைய குணங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஹி நெவர் ப்ரொஜெக்டட் ஹிம்செல்ஃப். தன்னை முன்னிறுத்து கொள்ள மாட்டார் எதிலையும். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த அடக்கத்திற்கு பேர் போனவர். படிப்பு 8வது வகுப்பு வரையில். ஆனால் அவர் படித்தது கணக்கு வழக்கில்லாது. எத்தனையோ இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர், மில்டன், பைரன் மற்றும் அது மாதிரி மேத்யூ ஆர்னால்ட், எல்லாரும் போய்ட்ஸ், அத்தனை போய்ட்டுடைய புத்தகங்களும் அவர்கிட்ட இருக்கும். அத்தனையும் படிச்சிருப்பார். பார்டரில் நோட்ஸ் எழுதியிருப்பார் தமிழில். சிலது டிரான்ஸ்லேட் கூட பண்ணியிருப்பார். அப்படி படித்தார். 8வது வயதில் படித்தவர். அதை பொறுமையாக படித்து அதிலேயே நிறைய. ஆனால் இவ்வளோ படித்தேங்கிற எண்ணம் அவர் கிடையாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இந்த அடக்கத்தினால அப்படியே இருப்பார். அவருடைய இன்னொரு குணம் என்னன்னு கேட்டால், எல்லார்ட்டையும் அன்பு. அந்த அன்பு பெரிய குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நினைக்க அப்பா எனக்கு தான் வேண்டியவான். நான் வழக்கமாக சொல்லுவேன், ரவிவர்மாவுடைய படம் இருக்க, அந்த படத்தை பார்த்தா நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பா அன்பு எல்லார்ட்டையும். அவருக்கு அந்த அன்பில் அளவே சொல்ல முடியாது. அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்காரு. அந்த நண்பர்கள் தான் கொத்தமங்கலம் சீனுன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அப்பாவுக்கு உடன்பிறவாத சகோதரர். 2 பேருமா தான் தங்களுடைய கரியரை கொத்தமங்கலத்தில் ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது கடைசி வரையில் தன்னுடைய வாழ்நாள் மொழிமுறையில் சீனுவிட்டு அவருக்கு அவ்வளோ மரியாதை, அன்பு. அந்த சீனுடைய ஃபேமிலியை, சீனுவை நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம், சீனு அப்பான்னு கூப்பிடுவோம். அவருடைய ஒய்ஃப் ஆனந்தத்தை ஆனந்த அம்மானு கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு குடும்பத்தில் அப்படிலாம் இருந்தவர். கண்டிப்பு இருக்கும். அவர் கோவிச்சுட்டாருன்னா எங்களுக்கு லாபம், அடித்தார்னா ரொம்ப லாபம். கோபமும் ரொம்ப ஜாஸ்தி வராது. குணமெனும் குண்டே நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் இதுக்கு 2 விளக்கம் சொல்லுவாள். அவளுக்கு கோபம் வந்தால் தாங்க முடியாது கொஞ்ச நாளைக்கு கூடன்னு. இன்னொன்று அழகான விளக்கம் என்னன்னு கேட்டால், நான் சொல்லிட்டு இருப்பேன், அதை மற்ற பெரியவா யாராவது சொல்கிறத பார்த்தபோது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அது என்னென்னா, அவளாலே தாங்க முடியாது. அவளுக்கு கோபம் வந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு கோச்சுன்னு இருக்க மாட்டாள். அதே மாதிரி அப்பா கோபம் வந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுன்னு இருக்க மாட்டார், தூக்கி போட்டுருவார். அதோடு எங்களுக்கெல்லாம் சினிமாவுக்கு காசு கிடைக்கும்,
ஹோட்டலுக்கு காசு கிடைக்கும். அதனால் அப்பா கோச்சுண்டா பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை. தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டார், எங்கேயும் தன்னை முன்னிலைப்படுத்தி பேச மாட்டார். நான் முதலே சொன்ன மாதிரி W.W. ஜேக்கப்ஸ்னு ஒரு எழுத்தாளர். எனக்கெல்லாம் படித்தா ஒன்றுமே புரியாது. அப்பாட்ட கேட்டேன் ஒரு நாளைக்கு, அப்பா உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு. அப்பாவை நீ தான் பேசுவோம், அது நம்ம குடும்பத்தில் வழக்கம். அப்பா உங்களுக்கு புரியுதா? ஆமாடா, அவன் என்ன மாதிரி எழுதுறான் பார். உங்களுக்கு புரியாது, அவன் என்ன மாதிரி எழுதுறான் அப்படிம்பார். இன்னொன்று, செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல்னு ஒரு பழமொழி உண்டு. அதற்கு இலக்கணமாக இருந்தவர். அவ்வளவு சொந்தக்காரா, வீட்டில் பெரிய ஃபேமிலி. இதை தவிர அப்பா, அம்மா, பாட்டி, இது அப்படி இந்த மாதிரி பெரிய தம்பிகள் ஃபேமிலி, இத்தனையும் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 25-30 பேர் சாப்பாடு. இத்தனையும் ஒத்தர் சம்பாத்தியம். அதோட நாங்கள் ஏதாவது எப்பாவது ஏதாவது பண்ணுறோன்னு சொன்னோம்னா, சுமையை நீங்கள் தூக்காதீங்கோ, என் தோளில் வைங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நண்பர்கள் ரொம்ப எப்போவுமே அமல்சம் பண்ணுவார். பாராட்டுகின்ற இயல்பு இருக்க, எதையாவது ஒரு நல்லதை பார்த்தாரா உடனே பாராட்டார். அந்த பாராட்டுற குணம் இருக்க. குழந்தைகள்லாம் யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காள், அவளுக்கு கவியரங்கம் பண்ணுவார். கவியரங்கத்தில் இவர் தலைமை தாங்குவார். இவர் தலைமை தாங்கினா அந்த போயிடுத்துக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு லைனையும் ரசிப்பார். பாட்டில் தன்னுடைய துண்டை மேல் துண்டை எடுத்து பையன் பாடின என்ன பண்ணலாம் அவன் மேல் போடுவார். கவியரங்கம் முடிஞ்சவொடனே அத்தனை பேரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து, மீனா குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், சாப்பாடு போடுவார். அம்மாவுக்கு தெரியும் இவர் கவியரங்கம் போயிருக்கார், கூட 10 பேரை கூப்பிட்டு வருவார், ரெடியாக வச்சுருப்பா, போட்டுருவா. அப்படி போல அவ்வளவு அவருடைய குணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குணங்கள் எல்லாம் இன்றைக்குமே பாராட்டத்தக்கக்கூடிய குணங்கள், டு பி எமுலேட்டட். நமக்கு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் அதை செஞ்சால் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தை கொடுக்கும். வில்லுப்பாட்டு கலைஞர், பாடகர், நடிகர்னு அவரோட கலையார்வம் வியப்பா இருக்கும். இன்னைக்கும் உங்க வீட்டுல மாசம் கச்சேரி நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி சொல்லுங்களேன். அது மாதம் கச்சேரியில் புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமையோ இல்லை 5 சனிக்கிழமையோ அப்போ நடக்கும் வருஷம் வீட்டில். அந்த புரட்டாசி சனிக்கிழமை நடந்ததே ஒரு கதை. அப்பா கொத்தமங்கலத்தில் இருக்கிற போது ஒரு நாள் போயிட்டு இருக்கார் தெருவில். அப்போ ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வரார். என்ன சுப்பு, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமையாச்சு, வீட்டில் ஒன்றும் விசேஷம் வச்சுக்கலையா? ஏன், அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வெங்கடாச்சலபதி விசேஷமாச்சே, உங்கள் வீட்டில் விசேஷம் இல்லையான்னு கேட்டார். அது ஒரு ஐ ஓப்பனர் ஆச்சு அவருக்கு. உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஹிந்து பேப்பரில் அப்போ வந்து இந்த வெங்கடாச்சலபதி படத்தை எடுத்து கட் பண்ணி, இது இருக்க இந்த முள், அந்த முள்ளை பின்னெல்லாம் பெருசாக கிடைக்கல, இந்த கள்ளிச்செடி முள்ளை எடுத்து ஒட்டி செவுத்தில் வச்சு முதல் சனிக்கிழமை கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்னால், எனக்கே வயசு 90, நான் பிறக்கிற போதே ஆரம்பிச்சிட்டார் அவர். 1934 பான். அதனால் அப்போவே ஆரம்பிச்சிட்டார். அப்படி பண்ணி அதில் என்ன ஒரு சௌக்கியம் கேட்டால், புரட்டாசி சனிக்கிழமை வந்து நான் அவருக்கு அது வந்து ஒரு இயர்லி டானிக், தனக்கு பெரிய ஒரு சார்ஜிங் மாதிரி அப்படி நினச்சின்னு இருப்பார். அதுக்கு செலவழிக்கிறது அவ்வளோ சந்தோஷம். சில நாளைக்கு 3 கச்சேரி கூட இருக்கும். எதிர்த்த வீட்டையும் கேட்டு வாங்கிட்டு சாப்பாடு நடக்கும், எல்லாம் பண்ணுவார். தெருவில் போய் நின்றுப்பார், எதர் சைடில் லாய்ட் ரோட்டில் எதிர் சைடில் போய் நின்றுப்பார். பரவாயில்ல, ஏன் இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் ஆற்றுல விசேஷம் நடக்குது போங்க அப்படிம்பார். எல்லாரையும் வரவழைச்சு பண்ணி எல்லாரும், அதாவது வராதவாளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து நாங்கள் அது ஏதோ ஒரு வழக்கம் வச்சுருந்தார் அப்பா, பெண்களை பாட சொல்கிறதில்ல. அது ஏதோ அதுக்கு கூட ஒரு சில பெண் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கோச்சுனாங்களே. இப்போ நாங்கள் மாற்றிட்டோம், காலம் மாறிவிட்டது. அதனால் பெண்களும் இப்போ பாடலாம். அப்போ ரெகுலராக வருவார்னா வீரமணி பாடுறாரு பஜனை, அவர் வருவார். சிட்டி பாபு வருவார். இதை தவிர பெரியவர்கள்லாம் அரியக்குடி ராமானுஜியார், ஜிஎன் பாலசுப்ரமணியம், அது மாதிரி பெரியவா எல்லாருமே, மகாராஜபுரம் விஸ்வநாதியர், பெரிய ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கா. காரக்குறிச்சி அருணாச்சலம் அவ்வாறு வந்திருக்கார். ஏகேசி நடராஜன். அவள் என்ன பண்ணான்னா, எனக்கு புரட்டாசியில் பிரியா இல்லை, அதனால் நீங்கள் வந்து வேறு இன்னொரு நாளைக்கு நான் வரேன் வச்சுக்கோ. அது மாதிரி வேறு ஒரு நாள் வந்து அன்றைக்கி சனிக்கிழமை ஆகிடும். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து காத்தால் 4 மணி வரலாம் கட்டணும். இந்த விழாக்கள்லாம் நடந்ததுன்னா என்னன்னு கேட்டால், ராஜரத்னம் வந்து பண்ணதில்லை, பட் அவருக்கு இது நெருக்கம் ஏற்பட்டது. நிஜமாகவே உங்களுக்கெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பேன்.
தில்லானா மோகனாம்பாளுக்கு அந்த கேரக்டரே சண்முக சுந்தரம் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனே ராஜரத்னம். ராஜரத்னத்தை ஒரு நாள் அவர் கச்சேரியை ரேடியோவில் கேட்டார். தமிழ் இசையில் கச்சேரி, இந்த வழக்கமாக ஆனுவல் இது நடக்குமே அப்போது சீசனில். அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே நானும் அப்பா கூட என்னையும் கூட்டிட்டு ஒரு பாட்டு எழுதி, ஆசையாக கேட்டு நான் அசந்து போயிட்டேன், அழுக்கு நீங்கி ஆனந்தத்தால் ஒசந்து போயிட்டேன், மாசில்லாத ராஜரத்னம் நாதஸ்வர இசையிலே மனதை மயக்கும் அவர் வசமும் ஆயிட்டேன் அப்படின்னு பாட்டு எழுதி கையில் கொண்டு, அப்பா நான் வெறும் கவிஞன்ப்பா, உனக்கு நீ பண்ண கச்சேரிக்கு என்னால் பணம் காசு ரொம்ப கொடுக்க முடியாது, இந்தா அப்படின்னு அந்த பாட்டை கொடுத்தார். அவர் வாங்கி வச்சுருந்த, சுப்பு இப்படிலாம் பேசாட்டேன், உன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் வச்சுருக்கேன், நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு. அது ஏதோ இறைவனுடைய இதில் நடக்க முடியல. ஆனால் அப்படி பல பேருடைய ரிலேஷன்ஷிப்பு கிடைச்சது. ஒருத்தர் கூட காலெலாம் வாங்க மாட்டோம். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம், யார் கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறோம். எங்களை அப்படி ஒசைச்சி வச்சுட்டார், கொடுக்கறதுக்கு ஆன ஒரு பொசிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டார். வில்லிசையை நீங்களும் தொடர்ந்து நடத்திட்டு வந்தீங்க. உங்க குருவா அப்பாவை பத்தி சொல்லுங்க. வில்லிசையில் அதான் உட்காந்து வச்சு பாடம் சொல்லி கொடுத்ததில்ல. ஐ வாஸ் ஒன்லி பேக் சிங்கர். அவருடைய பின்பாட்டு நான் என்னுடைய சகோதரி சரசும் உட்காருவோம், நாங்கள் பாடுவோம். அப்படி பாடுற போது எனக்கு என்ன ஒரு சௌகரியம்னு கேட்டால், அவருக்கு மறக்கும் பிகாஸ் ஆஃப் இஸ் ஏஜ். எனக்கு வந்து அவர் பாட்டெலாம் எனக்கு பாடும், என் பாட்டில் எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும். அவருடைய பாட்டை நான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன், அவருக்கு எடுத்து கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுவார் நிறைய கூட. அதனாலே அப்படியே பழகி நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய அப்போது சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது, காலேஜில் படிக்கிற போது நிறைய கச்சேரி எனக்கும் வெளியூர் போயிட்டே இருப்பேன். ஒரு சமயம் நான் ஒரு வாரம் வரல, அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு. மாலைக்கும் மைக்குக்கும் ஆசைப்பட்டுண்டு நம்ம புள்ள இப்படி போயிட்டானே, இவன் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பெரிய குடும்பமாச்சே, இவன் நல்லபடியாக வேலைக்கு போவானா படிப்பானாங்கிற கவலை வந்துடுச்சு. வீட்டில் ஒரே ரகலை பண்ணிடுறார். நான் திரும்பி வந்த உடனே நம்ம மாற்று குழந்தைகள் இருக்க, அவளுக்கு ஒரு சௌரியம், நம்மளை கொஞ்சம் போட்டு வாக்கலாம் இல்லையோ, அதனால் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல கதை ஒத்துருந்தேன், அத்தனையும் போய் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். அது அப்படி ஒரு காலத்தில் அந்த மாதிரி பண்ணேன். எனக்கு அப்பாவே சொல்லுவார் பின்னால், என்னோட பாட்டை நான் பாடுறதை விட நீ பாடுறது இன்னும் கொஞ்சம் சரியாக பார்த்து பண்ணுறேன் அப்படிம்பார். அப்பாவோட பாட்டையும் நிறைய, பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ, ஐ எம் எ ஹீரோ வொர்ஷிப்பர் அண்ட் மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. இதுதான் என்னுடைய எப்போவுமே ஸ்லோகன். வேறு அதனால் நான் ரொம்ப பெரிய மற்றதெல்லாம் நிறைய கேட்பேன். கிருபானந்த வாரியார் கதையில் போய் முன்னால் உட்காந்துப்பேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவார், ராமாயணம் இப்போ பாகவதத்தில் பெரிய இது ராஜசீகம் நடக்குது, அதில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க பாடுறாங்க, கொத்தமங்கலம் விஸ்வநாதன் பேசுகிறார் அப்படின்னு என்ன கூப்பிட்டுருவார். ஆசையாக கேட்டு நானும் அசந்து போயிட்டேன், அழுக்கு நீங்கி ஆனந்தத்தால் ஒசந்து போயிட்டேன். கிருபானந்த வாரியாரை பற்றி, அமுதத்தமிழ் செல்வமதை வாரி வாரி அழிக்கும் எங்கள் ஐயன் கிருபானந்த வாரி, நமது நாட்டு நற்கதைகள் கூறி கூறி நாம் உயர செய்ததனால் வாழ்த்த வாரீர், கந்தன் புகழ் பாடும் பாடல் கோடி கோடி, கற்றவற்றை நாட்டில் எங்கும் பாடி பாடி, நல்ல சொந்தமான இதயங்களை தேடி தேடி சொந்தமாக்கி கொண்ட தமிழ் மைந்தர் வாழ்க. பண்டை நாளில் மன்னவர்கள் கோயில் கட்டினார், பக்தர் கிருபானந்த வாரி கோயில் கட்டினார், எண்டிசையும் புகழ் மணக்க இன்று வாழ்கிறார், அவர் எந்த நாளும் வாழ்க என்று போற்றி பாடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை கூப்பிட்டு பேச சொல்வார் ஒவ்வொரு தடவையும். அப்படியெல்லாம் பாக்கியது. சேங்காதிபுரம் அனந்தராம தீட்சர் அவருடைய வர்க்கம் அத்தனை பேரும் வம்சம், அவளுடைய இதெல்லாம் போய் கேட்பேன். ஆனால் ஒன்று வச்சுட்டேன், அப்பாவை தான் மாடல். அது அதே இந்த முறையில் கவிதையும் எழுத முடியாத ஒரு பாக்கியத்தை ஆஸ் அ சன் ஐ காட் இட். அதனுடைய விளைவாக என்னன்னு கேட்டாக்க, நிறைய கதை, காஞ்சி சங்கரர், காலடி சங்கரர், பக்தி பாபா, சீரடி பாபா, சீனிவாச கல்யாணம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், கண்ணன் தூது, அப்படி பல ஏகப்பட்ட ஒரு 15-20 கதை, விதுரர், ஜெயதேவர், இப்படி எல்லா கதையும். அது ஒரு சௌக்கியம் என்னன்னு கேட்டால், என்னுடைய தங்க இந்த வருஷம் புரட்டாசி கிழமை பண்ணுவேன். இதை எல்லாமே நாங்களே பண்ண வச்சுட்டா குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாமா? அதனால் எங்கள் சித்தப்பா பையன் தான் எல்லோரும் இங்கேயே இருந்து படிக்கிற குழந்தைகள். அவா வீட்டில் ஒரு நாளைக்கு, இன்னொரு என்னுடைய தங்க அன்னபூர்ணின்னு அவா வீட்டில் ஒரு நாளைக்கு, இப்படி எல்லாமே பிரிச்சிடணும்.
இங்கே மாதத்தில் 2 நாளோ அல்லது 3 நாளோ இங்கே நடக்கும். அப்படியெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை விழா நடக்கும். உங்க குலதெய்வம் எது சார்? அப்பாவோட கோயிலுக்கு போனது அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். குலதெய்வம் வந்து நாச்சியார் அம்மன்னு பேர். மஞ்சக்குடின்னு ஒரு ஊர், அறந்தாங்கிக்கு பக்கத்தில் ஆவடையார் கோயில் தாண்டி மஞ்சக்குடின்னு ஊர், நாச்சியார் அம்மன்னு பேர். அந்த அம்மா தான் எங்கள் குலதெய்வம். ரொம்ப வருஷம் எங்களுக்கு தெரியாமையே இருந்தது. அப்புறம் பெரியவா சொன்னால் இதில் ஒரு இது என்னென்னா, அப்பாவோட நாங்கள் போனதே இல்லை. அது என்னமோ அமையவே இல்லை. அவர் தனியாக போனாராங்கிற விவரமும் தெரியல. ஆனால் நாங்கள் ஆண்டுதோறும் போவோம். இப்போ ஏதாவது ஒன்று நினச்சிட்டோம்னா அவருக்கு பணத்தை எடுத்துருவோம். நாங்களாக போக முடியலன்னா யாரா போகிறாள் ஃபேமிலியில் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அந்த அம்மா இருக்காள், எங்கள் குல தெய்வமே நாச்சியாரம்மா, என்றும் துணை இருப்பவளே நாச்சியாரம்மா, மங்களங்கள் தருபவளே நாச்சியாரம்மா, மஞ்சக்குடி வாழ்பவளே நாச்சியாரம்மா, சந்ததமும் உந்தனருள் நாச்சியாரம்மா, தந்தருள வேண்டுகின்றேன் நாச்சியாரம்மா, எந்த நாளும் முனைமரவும் நாச்சியாரம்மா, எங்கள் குடி காப்பவளே நாச்சியாரம்மா, ஜன்னி கண்ட நேரத்திலும் நாச்சியாரம்மா, அன்னை உன்னை மனதில் எண்ணி நாச்சியாரம்மா, கன்னத்தில் போட்டுக்கிட்டு நாச்சியாரம்மா, காசை நாங்கள் முடிஞ்சு வைப்போம் நாச்சியாரம்மா, வந்த ஜுரம் பறந்து போகும் நாச்சியாரம், வலிகள் எல்லாம் பறந்து போகும் நாச்சியாரம்மா, விந்தை பல புரிபவளே நாச்சியாரம்மா, வேறு தெய்வம் நமக்கு நாச்சியார், பசி இல்லாமல் பார்த்துக்கடி நாச்சியாரம்மா, பஞ்சமில்லா வாழ்வருள்வாய் நாச்சியாரம்மா, பசிப்பது நீ குடிசையிலே நாச்சியாரம்மா, வளங்கள் எல்லாம் தருபவளே நாச்சியாரம்மா. குடிசை மாதிரி இருந்த கோயிலை எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு பெரிய கோயில் ஆக்கிட்டோம். எங்கள் குடும்பத்தில் இருந்தும் ஏதோ கொடுத்தோம், நிறைய எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமான முறையில் கோயில் இருக்கு. பாதி ராத்திரி நேரத்திலே நாச்சியாரம்மா, பச்சைவில் நீ திரிவாய் நாச்சியாரம்மா, தீதி செய்வோர் சமையழிக்க நாச்சியாரம்மா, திருக்கரத்தில் சூலம் தாங்கும் நாச்சியாரம்மா, பக்தருக்கு அள்ளித்தர நாச்சியாரம்மா, 12 கரங்கள் கொண்டாய் நாச்சியாரம்மா, சக்தி உள்ள தேவதையே நாச்சியாரம்மா, சமயத்தில் கை கொடுக்கும் நாச்சியாரம்மா, அரளி சிவப்பு செயலகட்டி நாச்சியார், அரளி சிவப்பு செயலகட்டி நாச்சியார், ஆன மேல பவனி வரும் நாச்சியாரம்மா, கருணைக்கு இருப்பிடமாய் நாச்சியாரம்மா, காலமெல்லாம் வாழ்பவளே நாச்சியாரம்மா. வருஷா வருஷம் நிச்சயமாக போவோம். அதான் குடும்பத்தில் எல்லாரும் போய் மாறி மாறி போயிட்டு இருப்போம். சேர்ந்தாப்புல ஒவ்வொரு சமயத்தில் ஒரு பெரிய வேனை வச்சுருந்து 15-20 பேர் கூட போவோம். ரொம்ப சின்ன அழகான கோயில், நல்ல ரொம்ப பெரிய படாடவமான கோயிலில் இருக்கிற ஒரு விக்கிரமும் கூட சின்ன சின்ன விக்கிரங்கள்லாம் கருப்பறது மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அப்பா அடிக்கடி பாடுற பாட்டு எது? நான் ஹாஸ்யமாக சொல்லி கேட்டிருந்தேன். ஹாஸ்யமாக என்ன பாடுன்ட்டு, பொறுத்தியான் கை பார்த்த பொழப்பு, அவன் போனாலும் நம்மளுக்கு தட்டுதே மலப்பு, காலையில் காப்பி குடிக்கணும், சீனத்தான் கொண்டு வர வேணும். காத்தால் காப்பி குடிச்சாச்சு, ஏன்னா அது நேர்த்தி கணக்கு. அதுக்கப்புறம் தான் பல் தேய்ப்போம். பல்லு பிசின் 10 தினுசு, இதை பரபரன்னு தேய்க்கவே பலவாட்டம் புதுசு, கண்ட கண்ட புதுசு எடுத்து தேய்ச்சி பல்லு கட்டு கழண்டு போய் கடை கிடத்து போச்சு, பல்ல பிடுங்கி விட பீஸு, இதுக்கு பேண்டேஜ் போட்டாத்த மல்லு ஒரு பீஸு, தொல்லைக்கு இடமான கேஸு, இன்னும் தொட்டு தொட்டு கேட்பாங்க தொலைக்கோணும் காசு. ஆச்சு, இனிமேல் குளிக்கலாம். தேய்ச்சி குளிக்க ஒரு சோப்பு, இதில் தினகரையும் பணத்துக்கு ஸ்டர்லிங்கு ட்ராப்பு அப்படின்னு அப்படி எழுதார். அதோட ஹியூமருங்கிறது அப்பாவுக்கு இன்பான். அவர் என்ன பண்ணார், ஒரு சமயம் அதாவது ஒரு அவன் பையன், ஏய் பிரம்மச்சாரி வெத்தலை போட்டுக்கிறான் அப்படின்னார். அதுக்கு அப்பா சொன்னார், ஏண்டா பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கிறான், வெத்தலை போட்டான். அப்புறம் ஔவையார் படத்தில் ஔவையார் வருவா, தம்பி ரொம்ப சந்தோஷம், அந்த காட்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஔவையார் சொல்லுவா, நான் வீட்டுக்கு சாப்பிட வரேன்பா. வரலாமே, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கறி, ஒரு கூட்டு, ஒரு குழம்பு எல்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது, அதான் அப்புறம் நீங்கள் இல்லைப்பா உனக்கு கிடைக்கிறதே எனக்கு, ஐயோ எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கு வேணாம் அப்படி மாதிரி ஜோக்கு நிறைய பண்ணுவார். அதையும் நிறைய சொல்லிகிட்டே இருப்பான். அப்பா கிட்ட நீங்கள் கற்றுண்ட விஷயம் பற்றி சொல்லுங்க. அப்பா தெரிந்து கற்றுன்றது எல்லாரையும் மதிக்கணும். நான் தான் பெரியவங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. பெரியவாள்
நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தெரியாது தான் நிறைய. அந்த எண்ணங்கள்லாம் அப்பாதான். குடும்பத்தில் சேவை பண்ணுறதுக்கு அது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அது நிச்சயமாக அதாவது என்னுடைய அனுபவத்திலேயே சொல்கிறேன். நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன், அந்த கணக்கே தெரியாது. வீட்டில் அத்தனை கல்யாணங்கள் நடக்கும். கல்யாணங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் கடன் வாங்குவோம். கடன் வாங்குற போது கஷ்டப்பட்டு கடன் வாங்க மாட்டோம், கல்யாணம் பண்ணுறோங்கிற ஆசையில் வாங்க. அது அப்பப்போ சம்பளத்திலலாம் கழிச்சுடுவோம். அதெல்லாம் பற்றி நாம் என்ன வரவு செலவு கனவே பார்க்க மாட்டோம். அது காரணம் என்னென்னா குடும்பத்தில் உள்ள பற்று. நாம் செய்யாமல் யார் செய்வா? அப்படிப்பட்ட ஒரு எல்லாமே அப்பா. ஏன்னா அவர் பண்ணினார். அப்படி அவர் பண்ணிட்டும் எங்களுக்கு வச்சுட்டும் போனார். இத்தனை குழந்தைகளுக்கும் இன்றைக்கும் எங்களுக்கு அப்பா இஸ் ஸ்டில் கிவிங் அஸ் சப்போர்ட். ஏன்னா அவருடைய ராயல்ட்டி அது மாதிரி அவர் வாங்கி போட்ட இடம் அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிரித்தோம், என்னமோ வாங்கியிருக்காரு எங்கேயோ போயின்னு. அந்த இடமெல்லாம் எங்களுக்கு பணம் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் நன்னா இருக்கோம்னு கூட்டா அப்பாவுடைய தயவு தான். உங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர் SS வாசன், அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாசன் அவர்கள் கே சுப்பிரமணியம்னு ஒருத்தர், முதல்ல பெரிய பயனீர் ஃபிலிம் இல்லை, அவருடைய இதை கச்சதேவி முதலான படங்கள்ல அப்பா முதல்ல பண்ணினார். கே சுப்பிரமணியம் தான் சொன்னார். அவருடைய இதை கொஞ்சம் மூடினார் அவர். அப்போ வாசன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சுப்பு ரொம்ப நல்ல கெட்டிக்காரன், அவர் வச்சுங்க அப்பா போனார். அன்னியிலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஃபாதருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் வாசன். யார் என்ன சொன்னாலும் கதை இலாக்காவுக்கு அப்பா தான் தலைவர். அந்த தலைவராக இருக்கும்போது அவர் கொடுத்த மரியாதை, யார் என்ன சொன்னாலும் சுப்பு என்ன சொல்கிறார் கேட்பார். அதே மாதிரி ஆனந்தவுடன்லேயும் கொஞ்சம் நடுவில் ஆனந்தவுடனுடைய சர்க்குலேஷன் கொஞ்சம் இறங்குற போது, சுப்பு நான் ஜெமினியை பார்த்துக்கிறேன், நீ போய் ஆனந்தவுடனை பார்த்துக்கோ அப்படின்னு ஆனந்தவுடனை காமிச்சார். ஆனந்தவுடனை காமிச்ச போது நிறைய சமாதானம். அப்போ இவர்கள் சந்தித்தால் தலையங்கங்கள் எல்லாம் புதுசு புதுசாக நிறைய பகுதிகளை அப்பா இருந்து பண்ணினான். ஆனால் ஒன்று கூட பேர் கிடையாது. தன் பேர் வரணும்னு நினைக்கவே இல்லை, அதை பற்றி கவலையும் படலை. அப்போ ஸ்ரீதர் பரணிதரன் இருந்தார், அவர் ஒன் ஆஃப் தி. அவர் ஏதோ எழுதுவார், எழுதிட்டு வாசன் சொல்வார் சுப்புட்ட காமிச்சிரும் அப்படிம்பார். ஒரு தடவை 2 தடவை காமிச்சார். காமிச்ச உடனே சுப்பு சொன்னார், இனிமேல் வேண்டாம், நீ நல்லா தான் எழுதுற, நீ எழுது. த வே இன் விச் he supported the youngsters. மணியன் இவருக்கெல்லாம் அவள் மணியன் அப்பாட்டு ரொம்ப ஒரு தேவதா விசுவாசம். அப்பா போனபோது அவள் எழுதின ஒரு குட்டி தலையங்கம் ரொம்ப அற்புதமான தலையங்கம். பெரிய ஃபேமிலியில் இருந்து, கூட்டு குடும்பத்தில் இருந்து, கொஞ்சம் கூட அந்த கவலையே வெளியில் காட்டிக்காத ஒரு மனுஷர் கொத்தவங்க சும்பும் அப்படின்னு போல் அந்த மாதிரி எழுதினார். அப்படி போல வாசன் அவர்கள் எங்ககிட்டலாம் ரொம்ப பிரியம். புரட்டாசி சனிக்கிழமைக்கு வருவார். கடைசி சனிக்கிழமைக்கு வீட்டில் சமாராதனை பண்ணி அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும். பாராயணம் நடக்கிற போது உள்ள அப்பா பாராயணம் பண்ணிட்டுப்பா. இவர் இதில் ரூமில் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துப்பார். வாசன் சாப்பிட வந்திருப்பார், உட்காந்துருப்பார். எங்களை கூப்பிட்டு பேசுவார். அப்போ ரொம்ப ஆசையாக பேசுவார். பேசினது நான் ஒரு நாள் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை சார், என்ன, எனக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் ரிட்டையர் ஆகணும், ஆகிட்டு எங்களுக்கு வேலையை கொடுக்கணும், இன்னும் எத்தனை வருஷம் தான் பார்த்துட்டு போய் அப்படின்னு சொன்னேன். அப்பா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆசைப்படும், உங்கள் அப்பாவும் சரி நானும் சரி என்று சொன்னார். இன்னும் மனசில் என்ன இருக்குது. அதே மாதிரி சிறு பையனாக இருக்க போது வாசன் வீட்டில் போய் விளையாடுவாங்க. அதாவது ஒரு முதலாளி வீடுன்னே இருக்காது. அந்த அம்மாவும் அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. ஒவ்வொரு நவராத்திரி ஒவ்வொரு இதுவும் போது போய் தீபாவளி அன்றைக்கி போய் நமஸ்காரம் பண்ணுவோம். வாசன் பட்டம்மா வாசன் காலில் 10 ரூபாய்னு கொடுப்பா. 10 ரூபாங்கிறது கோடி ரூபா மாதிரி. அப்போது 10 ரூபா கொடுப்பா. அப்படி போல் அந்த குடும்பத்தில் அவ்வளோ பிரியமா. என்ன பண்ணுவார்னா, அவருடைய பிள்ளை பாலுவோட நான் விளையாடுவேன். பக்கத்தில் தூக்கி மடியில் உட்காந்து வச்சு என்னை கதை சொல்லுது ஏதாவது. எப்போ ஏதோ தெரிஞ்சது நான் தான் உளறியிருப்பேன். நான் உளருவேன். அவர் என்ன பண்ண, அப்பாட்ட போய் சுப்பு உன் புள்ள வந்திருந்தாண்டா, வந்து என் மடியில் உட்காந்து கதை சொன்னான், ரொம்ப நல்லா சொன்னான் அப்படின்பார். அப்பா வந்து அங்கே போய் உங்கள் கதையை ஆரம்பிச்சியா அப்படின்னு கேட்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுடைய பெருந்தன்மை, அவளுடைய அன்பு. நாட் தட் ஐ குவாலிஃபை தட் ஐ டிசர்வ் இட்டுங்கிற அர்த்தம் இல்லை, எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைச்சிருக்கு. வாசனவர்கள் அப்பா எழுதினார், புள்ளி மயில் மீது வரும் தெய்வம், எங்கள் உள்ளமதில் குடிகொண்ட உத்தம தெய்வம், அள்ளி அருளும் கருணை வள்ளல்,
என்று மாறுமுகமாக இருந்தாண்டு வரும் தெய்வம் பன்னிருகை வேலன் முருகேசன் எங்கள் பங்கிலே இருந்துதவும் பழனிமலை வாசன் என்னிதய மாமலரில் வாசன் என்னிதய மாமலரில் வாசன் எம்மை 7 தலைமுறையாய் காத்து வரும் ஈசன். அதாவது இல்லை வாசன்னு சொல்லணும், அவரை ஈசனோட ஒப்பிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணவர். அந்த மாதிரி அப்பாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிரியம். அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அவரை எல்லாம் பண்ணி அப்கோர்ஸ் ஒரு ஸ்டேஜில் அவர் படம் எடுக்கலை, அதனால் அப்பா வெளியில் வர வேண்டி வந்தது. அதெல்லாம் ஒன்றும் கவலையே படலை, வந்தார். அதுக்குள்ளே பகவான் புண்ணியத்தில் எங்களெல்லாம் நாங்கள்லாம் வந்தோம். அப்போ கூட நான் வக்கீலுக்கு படித்தேன், பட் வக்கீலுக்கு போகல. ஏன்னா எனக்கு கவலை என்னன்னு கேட்டால், இவ்வளோ பெரிய குடும்பத்தை அப்பாவே பார்க்குறாள், நாம் போய் சம்பாதிச்சு ஏதாவது கொண்டு கொடுப்போம். அப்பா சொல்லுவார், கோபுரத்தை பொம்மை தாங்காதுரா, நீ இன்னும் 5 வருஷம் கழித்து கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். எனக்கு என்னமோ மனசு கேட்கல. நான் வேலைக்கு போனேன், மறுபடியும் வேலையிலே 20 வருஷம் இருந்துட்டு திருப்பி வக்கீலாகவும் 20 வருஷம் இருந்தது. 80 வயசு வரலாம் வைக்கலாம். அந்த மாதிரிலாம்